அனைவருக்கும் வணக்கம். மின்சார பிரச்சனை காரணமாக அல்லது ஒரு இலவச மின்சாரம் வாங்க முடியாத சூழ்நிலையில் நம்ம சோலார் பம்பு போடும்போது எந்த மாதிரி பம்புகள் போடலாம் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு டவுட்டுகள் இருக்கும். அப்போ ஒரு ஏசி பம்பு போடலாமா, அதாவது நார்மலாக வீட்டு கரண்ட்லேயோ அல்லது இலவச மின்சாரம் ஃப்ரீ கரண்ட்லேயோ ஓடக்கூடிய மோட்டரை போடலாமா, அல்லது அதவே சோலாருக்கு மாற்றிக்கலாமா, அல்லது டிசி பம்புகள் போடலாமா, அல்லது இந்த டிரைவுகால் அமைப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய பிஎல்டிசி பம்பு போடலாமா அப்படிங்கிறது நீங்கள் இந்த யூடியூப்பு பார்த்தோ அல்லது ஒரு சராசரியாக ஒரு படிக்கிறத மட்டுமே வச்சு மட்டும் நம்ம தேவைகளை அதை நிவர்த்தி பண்ணிடாது. உங்களோட பாசன பரப்பு என்ன, உங்களோட பயிர் என்ன பயிர் போட போகிறீங்க, அதுக்கு நீர் தேவை எதுலேருந்து எடுக்க போகிறீங்க, குளத்தில் இருந்தால் இல்லை போர்வெல் அமைப்பில் இருந்தால் அந்த போர்வெல் அமைப்பில் இருந்ததுன்னா அதனோட நீர் எந்த அளவுக்கு பாய்ச்ச முடியும், அதை பொறுத்து தான் நீங்கள் இப்போ மோட்ரு சாய்ஸ் பண்ணணும். அதை பொறுத்து தான் நீங்கள் பம்புகளை நீங்கள் டிசைட் பண்ணணும். நீங்கள் சொல்லக்கூடிய நம்ம இந்த பிஎல்டிசியில் விற்று 10,000 லிட்ரு 14,000 லிட்ரு 45,000 லிட்ரு வருது அப்படின்னா அளந்து பார்த்துருக்க முடியுமா? யாராச்சும் ஒருத்தர் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வாட்டர் டெலிவரியிலேருந்து காமிச்சு ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா? இது எல்லாம் அது அவங்க கம்பெனிக்காரங்க சொல்லக்கூடியது. நம்ம ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு ஏசி மோட்டருக்கு அப்படின்னா சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறோம். ஒரு வாட்டர் பம்பு, ஒரு டெக்ஸ்மோ பம்போ அல்லது டிஆர் பம்போ அப்படின்னா ஸ்டாண்டர்டு சர்டிஃபிகேட் கொடுத்து சர்டிஃபிகேஷன் ப்ராப்பராக வச்சு இத்தனை மணிக்கு இவ்வளோ லிட்டர் அப்படின்னு கெப்பாசிட்டி எல்லா ப்ரூஃபும் ரெக்கார்டு படி வச்சு அப்ரூவல் வாங்கி வச்சுருக்கா. இந்த பிஎல்டிசிங்கிறது ஒரு சைனாவிலேருந்து இம்போர்ட் பண்ணி வாங்கக்கூடிய ஒரு பொருள். அவங்களா ஒரு தரத்தை அது வச்சு உண்மையிலுமே அது வந்திருக்கா அப்படின்னா அந்தளவுக்கு சர்டிஃபிகேட்டான வாட்டர் டெலிவரி அவங்ககிட்டயே கிடையாது. ஏன்னா சும்மா வாங்கி கொடுக்குறாங்களோ ஒரு சிம்பிள் சொல்யூஷன், அதை வச்சு ஒரு நிரந்தரமான நீர் தேவைகளை நிவர்த்தி பண்ண முடியாது. அது கிராஜுவல் மிக்சடு ஃப்ளோவில் தான் தண்ணி வரும். இது நீங்கள் உதாரணத்துக்கு சொன்ன மாதிரி 1.5 வாட்டரை 1000 அடியிலேருந்து கூட எடுக்கிறதுக்கு உண்டான பம்புகள் இருக்குது. அப்போ அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் இப்போ நீர் பாசனம் பண்ணுறதுக்கு உண்டான வித்தியாசங்களும் நீங்கள் டெலிவரி ஆகக்கூடிய வித்தியாசங்கள். இந்த சைட்டு ஒரு 7.5 HP வாட்டர் பம்பு போட்டிருக்கோம். ஆல்மோஸ்ட் 8 வருஷம் ஆச்சு. இன்ன வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரன்னிங்கில் இருக்குது. இந்த சர்வீஸ்க்காக நாங்கள் வந்திருந்தோம். ஆல்மோஸ்ட் இன்றைக்கி வரைக்கும் ஒரு 8 மணிஷம் இருக்குது. நல்ல நீர் தரங்க. இவங்க 2 மணி கிட்டத்தட்ட கரும்பு தோட்டம் தான். இலவச மின்சாரத்துலேயும் ஓட்டிக்கிறாங்க, இரவு நேரத்தில் பகல் நேரத்தில் சோலாரை பயன்படுத்துங்க. அப்போ 2 பயன்பாடுகளுக்கும் பண்ணுறதுனால இந்த இடத்துல ஏசி பம்பு நாம் போட்டிருக்கோம். ஒரு 7.5 HP பம்பு கொடுக்கும். அப்போ நம்மளோட நீர் தேவைகள் என்ன, நம்மளோட நீர் பாசனம் பரப்பு வச்சு என்னென்ன பயிர்கள் நம்ம பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் நம்ம வாட்டர் பம்பு டிசைட் பண்ணோம். இது இல்லாமல் நீங்கள் நிரந்தரமாக பண்ணிங்கன்னா தொடர்ச்சியாக இந்த சோலாருக்காக நீங்கள் போட்டு விரயம் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான்.